கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஏசாயா 14வது அதிகாரம் 23வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 14:23 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். தேவா பிரசனம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசனம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். வானம் அமது சிங்காசனம், பூமி அமது பாதஸ்தலம். வானம் அமது சிங்காசனம், பூமி அமது பாதஸ்தலம். பானிந்து குனிந்து தொழுகிறோம், காணிந்தம்மை கண் பாருமே. பானிந்து குனிந்து தொழுகிறோம், காணிந்தம்மை கண் பாருமே. உபரர உபரர உப்பர உப்பரரரரர. சாரோனி ரோஜா லிலி புஷ்பம், சாந்த சொருவி என் இயேசுவே. சாரோனின் ரோஜா லிலி புஷ்பம், சாந்த சொருவி என் இயேசுவே. 1000 பேர்களில் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். 1000 பேர்களில் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். ரிகா ரார ரிபரரா ரிப்பார ரிகாரா. கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்தனலாகுமோ? கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்தனலாகுமோ? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். மமரர மமரர மகர மகரரரரரா. கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்த சபையினில் பெரும்பமே. கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்த சபையினில் பெரும்பமே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தேவனே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தேவனே. இகரர இகரர இப்பர இப்பரரரரா. 120 பேர் நாடுவிலே தேற்ற வாழனாரே வாந்திரே. 120 பேர் நாடுவிலே தேற்ற வாழனாரே வாந்திரே. உன்னத ஆவியை ஊற்றிடுமே மன்னவனே இனேரமே. உன்னத ஆவியை ஊற்றிடுமே மன்னவனே இமேரமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். எப்போ வருவீர் என் இயேசுவே, எங்கி என் உள்ளம் தேடுதே. எப்போ வருவீர் என் இயேசுவே, எங்கி என் உள்ளம் தேடுதே. பறந்து விரைந்து திவிரியுமே, இறங்கி வாரும் இயேசுவே. பறந்து விரைந்து திவிரியுமே, இறங்கி வாரும் என் இயேசுவே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபம் கேளு பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், ஜெயந்தி அக்கா எங்க சம்பந்தி அம்மா பிரைஸ் லார்ட், ஜான் ஜபராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், டானியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட். இப்போ நம்ம வார்த்தைக்குள்ளே வருகிறோம். என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 14வது அதிகாரம் 23வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 14:23 முதல் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதை முள்ளம் பன்றிகளுக்கும் சுதந்திரமாக, தண்ணீர் நிற்கும் பள்ளமாகிய அதை சங்காரம் என்னும் துடப்பத்தால் பெருக்கி விடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதை நான் செய்ய போகிறேங்கிறத இது இங்கிலீஷ்ல மேக் நான் ஒரு காரியத்தை செய்ய போறேங்கிறார். இந்த பாபிலோன்கிறது உன்னதமான இடத்துல இருந்துச்சு. அது பொண்ணுக்கு ஈக்குவலா இருந்துச்சு.
மனுஷங்க வாழ்ந்த இடத்துல என்ன செய்ய போயிருங்க அப்படின்னு முள்ளம்பன்றி. தண்ணீர் நிற்கும் பள்ளம். சங்காரம் என்னும் தொடப்பத்தால் பெருக்கி விடுவேன். மேக். மேக்ங்கிறதுக்கு கிரேக்க வார்த்தை பியோ. பேயோ பேயோ மேக். P-O-I-E-O ஓ மேல போன P-O-P-O-P-O-P-O-I-E-O P-O. ஒரு காரியத்தை தேவனால் மாத்திரம் செய்ய முடியும். இதை நான் செய்வேன் அப்படிங்கிறது. இந்த பியோங்கிறதுக்கு என்னெல்லாம் இங்கிலீஷ் ஈக்குவலண்ட் வார்த்தை டு டூ. ஒரு வீடு இருக்கு, அந்த வீடுங்கிறது கொஞ்சம் அழுக்காகிட்டே இருக்கும். ஆனா அதை நீட்டா வைக்கிறதுங்கிறது ஒரு காரியம். எங்க டாக்டர் இருக்காங்க, ஏதாவது ஒரு சின்ன ஒரு காரியம் அந்த இடத்துல இருந்தாலும் அதை திரும்ப தூக்கி வச்சிடும். பெட்ஷீட் இருந்தானா அதை உடனே மடிச்சு வச்சிடணும். அது மேக். அதுதான் அங்க பார்க்குறோம் மேக். ரெண்டாவது கிரியேட்டிவ் ஆக்ட் ஆஃப் காட். கிரியேட்டிவ். வானத்தை உண்டு பண்ணினார், பூமியை உண்டு பண்ணினார், உசிதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதே நேரத்தில் தேவனுடைய கோபம் இதை நடத்த போகுது. கிரியேட்டிவ் ஆக்ட் ஆஃப் காட். இந்த வார்த்தை நான் உங்களுக்கு சொன்னேன், இது வந்து கிரேக்க வார்த்தை. மத்தேயு 19வது அதிகாரம் 4வது வசனம். 19:4 அந்த பியோவை கிரியேட்டிவ்ல இருந்து ஆண்டவர் காட்டுகிறார். 19:4 மத்தேயு, அவர்களுக்கு இயேசு பிரதித்திரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் பியோ கிரியேட் பண்றார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 24 வசனம். 17:24 பியோ பியோ உலகத்தையும் அதில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர் கிரியேட்டிவ் கிரியேட்டர். ஒரு மனுஷி செய்ததா? மனுஷி அவனை கிரியேட் பண்றான். தொற்கால். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 39வது வசனம். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களோடு கூட இருக்கையிலே செய்த அங்கிகளையும் வாஸ்திரத்தையும் காண்பித்து அவர்களை சூழ நின்றார். செய்த பேயோ. கரெக்ட். இன்னொரு வார்த்தை பார்த்துட்டு அடுத்ததுக்கு நம்ம போயிருக்கிறோம். எடுத்துக்கோங்க, எபேசியர் எடுத்துக்கோங்க. இரண்டாவது அதிகாரம் 15வது வசனம் 2:15. புதிய மனுஷனை சிருஷ்டித்து. கிரியேஷன்ல ஆண்டவர் வானத்தை உண்டு பண்ணிட்டாரு. 7 நாட்கள் 6 நாட்கள் உண்டு பண்ணிட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தாரு. இப்ப அவர் என்ன செய்யறாருன்னா புதிய மனுஷனை சிருஷ்டித்து கொண்டிருக்கிறார். நியூ கிரியேஷன். சரி, இரண்டாவது ஒரு வார்த்தை பார்க்க போறோம். 14வது அதிகாரம் 23வது வசனத்துல, அதை முள்ளாம் பாண்டியர்களுக்கு சுதந்திரமாக. சுதந்திரம்னா உரிமை. இங்கிலீஷ்ல பொசஷன். பொசஷன். கிரேக்க வார்த்தை சாங்கோலா. சாங்கோலா. வாட்சிங்களா தான் உங்களுக்கு சாங்குலா ஸ்பெல்லிங் சொல்றேன், உங்களுக்கு எழுதிக்கோங்க. SGULLH. அந்த ஏங்கிறத வந்து சேரும்போது சாங்குலா. சாங்குலா. SGULLAH. பொசஷன். ஒரு காலத்துல ராஜ குடும்பத்தில் வாழ்ந்த இடத்துல இப்ப முள்ளம்பன்றி இது எங்க இடம்னு சொல்லி அது உட்கார்ந்துட்டு இருக்கு. எங்களுடைய இடம், our place.
இந்த சங்காங்கிறதுக்கு என்னன்னா ப்ராப்பர்ட்டி, சொத்து. அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது தான் சம்பாதித்த இடம் அல்லது ஒரு பொருள், தான் சம்பாதித்த ஒரு இடம். இது புரிந்து கொள்றதுக்கு இது ஒரு எபிரேய வார்த்தை. அதனால நீங்க எங்க பார்க்கணும்னா பழைய ஏற்பாட்டில் வரணும். உபாகமம் 7வது அதிகாரம் 6வது வசனத்துல ஆண்டவர் எல்லாத்தையும் சொந்தக்காரர். வானம் என்னுடையது, பூமி என்னுடையது, பொன்னும் வெள்ளியும் என்னுடையதுன்ற சொல்ற ஆண்டவர் எதை அவருடையதுன்னு சொல்றாருன்னா 7வது அதிகாரம் 6வது வசனம், நீ தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி, சொந்தத்தை தான் சங்கியா சொந்தம். நம்ம ஆண்டவருக்கு சொந்தம், அவர் உரிமை பாராட்டுகிறார். சரி, ஒன்று ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 21வது அதிகாரம். நாபாத் முதல் வசனத்தில் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம். நாபோத்துக்கு ஆகாப் ராஜாவினுடைய அரண்மனைக்கு பின்னாடி ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சு. இது யாருக்கு சொந்தம்? நாபோத் சொல்றான், ஏன் இது நீ இந்த திராட்சை தோட்டத்தை கொடு, நான் அதை ஒரு கீரை தோட்டமா மாத்துறேங்கிறாரு. நோ 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 நோ, ஐ கனாட் கிவ். இது என்னுடைய பாரம்பரியமாக வந்தது. இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இது என் பிதாக்களுடைய சுதந்திரம், என் பிதாக்கள் சம்பாதிச்சு வச்ச பொசஷன். மூன்றாவதாக நம்ம பார்க்க போறோம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். பள்ளத்தாக்கு, பள்ளம், தண்ணீர் நிற்கும் பள்ளம். இதுக்கு பூலுக்கு இது கிரேக்க வார்த்தை. நான் மாத்தி எனக்கு தெரியும். இல்லைன்னா அங்க போயிருவேன், நான் ஹீப்ரோவில் தேடி பார்ப்பேன். இல்லைன்னா கிரீக் வார்த்தை தெரியும். KOLUM, க்ளோம் பி த்ரா. கொஞ்சம் ஸ்டெப்ல கீழே எழுதி தனியாக இருக்கு. ஆனால் அது ஒரே வார்த்தை தான், நீங்க செப்பரேட் எழுதக்கூடாது. நம்ம ப்ரொனன்சியேஷனுக்காண்டி நான் அப்படி எழுதியிருக்கேன். காம்பித்ரோ, அந்த பி மேல ஒரு கோடு தான், அதை நான் செப்பரேட். காம்பித்ரோ, தனியாக வாசிக்கிறேன். காம்பித்ரோ, KOLUMB, கிளாம்பி, த்ரோ, THRA, த்ரோ, காம்பித்ரோ. ரைட். இது யோவான் 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் நீங்க பார்க்கலாம். பெதஸ்தா குலம். அந்த பெதஸ்தா குலத்தை தான் அது பள்ளம்னு பார்க்கிறோம். காம்பே த்ரோ. அதே யோவான் 9வது அதிகாரம் 7வது வசனத்துல ஒரு குருடனா, நீ சீலாம் குலத்துக்கு போய் கண்ண கழுவுங்கிறார். அதுக்கு காம்பே த்ரோ. சரி, தண்ணீர், வாட்டர். தண்ணீர், வாட்டர். MAUIM, மேயும், வை, மயம், இம், MAYIM, மயம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம் 7வது வசனத்துல நீங்க பார்க்கலாம். கிரியேஷன் 2வது வசனத்திலேயே நீங்க பார்க்கலாம். ஜலத்தின் மேல் தேவாவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஜலத்தின் மேல் எது மேல அசைவாடிட்டு இருக்காரு? மேல அசைவாடி கொண்டிருக்கிறார் ஆவியானவர். 6வது வசனம் பாருங்க. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியிலே ஆகாய வருவு, ஜலத்தின் மத்தியிலே மயம். யாத்ராகமம் 20வது அதிகாரம் 4வது வசனத்துல, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும், பூமியின் கீழ் தண்ணீரில் உண்டான பூமியின் கீழ் தண்ணீர். ஆண்டவர் விக்கிரகம் உண்டு பண்ணக்கூடாதுங்கிறாரு. எங்கேயுமே உண்டு பண்ணக்கூடாது. தண்ணீர்களை நீ உண்டு பண்ணிடாத அப்படிங்கிறாரு. ஆதியாகமம் 21வது அதிகாரம். ட்ரிங்கிங்
வாட்டர். 21வது அதிகாரம் 19வது வசனம். 21:19. ஆகார் என்ன செய்கிறார் அப்படின்னுங்க, தேவன் ஆகாருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் தூர்த்தியிலே தண்ணீரை நிரப்பி, துருத்தியிலே மாயமை நிரப்பி, இது ட்ரிங்கிங் வாட்டர். இன்னொரு காரியத்தை நம்ம பார்ப்போம். ஒன்று ராஜாக்கள் 22வது அதிகாரம் 27வது 22, 27. இவனை சிறைச்சாலையில் வைத்து நான் சமாதானத்துடன் வரும் அளவும் ஒரு தீர்க்கதரிசி பாதைகள் இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிட கொடுங்க ராஜா. இடுக்கத்தின் தண்ணீர், இடுக்கத்தின் அப்பம். ரைட். கடைசியா ஒரு வார்த்தை நம்ம பார்த்து முடிக்க போறோம். அன்று இதை அழிக்கிறார். வசனத்தை வாசிப்பான். 14வது அதிகாரம் 23வது வசனத்துல சங்காரம் என்னும் தொடப்பத்தினால், சங்காரம், டிஸ்ட்ராய், டிஸ்ட்ராக்ஷன். இதுக்கு டிஸ்ட்ராய், சமாட், சங்காரம். கடைசி வார்த்தை தாங்க சமாட். சமாட் இதுல எங்கேயுமே மேல போட்டுக்கிறாங்களா, அப்படியே வாசிக்கலாங்க. சமாட், டிஸ்ட்ராய், சமாட். நீட்டவே கூடாது. சமாட், சமாட், டிஸ்ட்ராய், சங்காரம் என்னும் தொடப்பத்தினாலே. நான் சொன்ன இது உங்களுக்கு எபிரேய வார்த்தை. ஆதியாகமம் 34வது அதிகாரம் 30 34 30. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்க கானான் தேசத்திலே என் வாசனை நீங்கள் கெடுத்ததினாலே டிஸ்ட்ராய் பண்ணிட்டீங்க என் வார்த்தையை. அதாவது இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய கேரக்டர். ரைட். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். உபாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. 2வது அதிகாரம் 12வது வசனம். சமாட். 2வது அதிகாரம் 12வது வசனம். இஸ்ரேல் புத்திரர் அந்த ஓரியரை துரத்தி அவர்களை தங்கள் முகத்திற்கு முன்பாக அழித்து, இருக்கவே கூடாது, ஒத்துக்கூட கூடாது. டிஸ்ட்ராய், அழித்து. 4வது அதிகாரம் 26வது வசனத்துல 4:26. நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்க போற தேசத்திலே சீக்கிரமாக முற்றிலும் அழிந்து போவீர்கள். ஏன் அழிந்து போவீர்கள் சொல்றாருன்னா, 25 எந்த விக்கிரத்தை நீ கொண்டாந்துறாது. கொண்டாந்தா இங்க இருந்தவங்களை அழிச்சது போல நீங்க அழிஞ்சு போயிடுங்க. மேட் விக்கிரத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பல முறை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். கடைசியா ஒரு வார்த்தை வாசித்து நம்ம லாங்குவேஜ் முடிக்க போகிறோம். ஓசியா 10வது அதிகாரம் 8வது பக்கம் 1056. ஓசியா 10வது அதிகாரம் 8வது வசனம். இஸ்ரேலுடைய பாவமாகிய ஆபேலின் மேடைகள் அழிக்கப்படும். முட்செடிகள் முட்பூடுகள் அவர்கள் பலிபீடத்தின் மேல் முளைக்கும். பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும் எங்கள் பன்று சொல்கிறோம். அப்ப மேடைகள் அழிக்கிறத குறித்து நம்ம பார்க்கிறோம். நம்ம லாங்குவேஜ் பார்த்தாச்சு. இப்ப நம்ம வார்த்தைக்குள்ள போயிடும். ஆண்டவர் சொல்றாரு, ஐ வில். கீ வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 14வது அதிகாரம் 23வது வசனத்துல அதை செய்து விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐ வில் மேக். இப்ப யார் இருக்க வேண்டிய இடத்துல யாரை கொண்டு வருவேங்கிறது ஆண்டோடைய காரியம். முள்ளம்பட்டியை கொண்டு வருவேங்கிறாரு. வேற எந்தெந்த மிருகங்களை ஆண்டவர் கொண்டு வர்றாருன்னு இன்னைக்கு ஒரு மிருகங்களுடைய ஒரு ஸ்டடி. அனிமல்ஸ் ஜூவாலஜி மாதிரி இருக்கும். நீங்க எங்கேயோ ஒரு ஜூக்கு உங்களை நான் கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். ஜூக்கு போயிருக்கீங்களா? நான் போயிருக்கேன். இப்பெல்லாம் போறது கிடையாது. 13வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். 13:21. காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக் கொள்ளும். ஊழையிடும் பிராணிகள் அவர்கள் வீடுகளை நிரப்பும்.
கோட்டான்கள் அங்கே குடியிருக்கும், காட்டு ஆடு அங்கே படுத்துக்கொள்ளும். அவைகள் பாலான மாளிகையிலே, பாலான மாளிகை. ஒரு காலத்துல பாபிலோன் டாப்பா இருந்துச்சு, அது ஆண்டவர் அழிக்கிறாரு. அழிச்சு அது ஒரு பாலான மாளிகையாக ஆண்டவர் கிரியேட் பண்றாரு. கிரியேட் பண்ணி இந்த மிருகங்களை அங்க போய் படுத்துக்கணும். மாளிகையிலே ஓரிகள் ஊழையிடும், வாலு சர்ப்பங்கள் அதிலே செவிக்கையான அரண்மனைகள் ஏகமாக கூடும், அதன் காலம் சீக்கிரம் வரும், அந்த நாட்கள் நீடித்திராது இருக்கிறார். சோ இப்ப நம்ம என்னெல்லாம் மிருகம் அதுக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு வசனத்துல உங்களுக்கு காமிச்சோம். இன்னும் சில மிருகங்களை நம்ம பார்க்க போறோம். ஏசாயா 34வது அதிகாரம் 34 11 ஜுவாலஜி ஜூக்குள்ள போயிட்டோம். நாரைகள், முள்ளம்பன்றி. இப்ப நம்ம பார்க்குற முள்ளம்பன்றியை விட இன்னும் அடிஷனல் யாரெல்லாம் இருக்காங்கன்னா நாரை, முள்ளம்பன்றி. இதெல்லாம் நீங்க ஜென்ரலா பாத்தீங்கன்னா இதெல்லாம் அசுத்தமான மிருகங்கள். அசுத்தமான மிருகங்கள்னு அதுக்குள்ள இருக்குது. அதை சுதந்திரித்துக் கொள்ளும் எங்க இடம், ஒரு டெரிட்டரி, இது ஏன் இடம்ன்றது. ஆந்தையும் காக்காவும் அதில் குடியிருக்கணும். ஆந்தை ஒரு பேட் ஓமன். அதன் மேல் வெட்ட வெளியிலே நூலையும் வெறுமையின் தூக்கையும் பிடிப்பார். அதன் அரண்மனைகளே, இது ரோட்ல கிடக்கிற ஒரு பாலஞ்ச மண்டபம் கிடையாது. குல்பர்கலா நான் இருந்த இடத்துல ஒரு சில மசூதிகள் இருக்குங்க. அது யாருமே அதை மெயின்டைன் பண்ணாம அது ஆளுகளே போக முடியாது. யாராவது தவறு செய்யறதுக்கு தான் அதுக்குள்ள போவாங்க. அவங்களும் பயந்து பயந்து போவாங்க. ஆனா இது அப்படி கிடையாது. அரண்மனை, முட்செடிகளும் அதன் கோட்டைக்குள்ளே காஞ்சரி செடிகளும் முட்பூண்டு முளைக்கும். அது வாலு சர்ப்பத்தின் தாபரமாகும். கோட்டான்கள் மாளிகையா இருக்கும். அங்கே காட்டு மிருகங்கள் ஒன்றை ஒன்று சந்திக்கும். காட்டாறு கூப்பிடும். அந்த சாக்குருவிகள் தங்கி இலைப்பாரும் இடத்தை. எல்லாமே ஜுவாலஜி இருக்குது. ரைட். அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் எரேமியா எடுத்துக்கொள்வோம். எரேமியா 50வது அதிகாரத்துக்குள்ள வாங்க. இன்னும் என்னெல்லாம் மிருகங்கள் நம்ம அதில் பார்க்கலாம்னு பார்ப்போம். இதெல்லாம் ஆண்டவர் கொண்டு வர போறாரு, நம்மளாலாம் முடியாது. 50:38 எரேமியா 50:38. வறட்சி அதன் தண்ணீர் மேல் வரும். வறட்சி வந்தனால அவங்களால இருக்க முடியும். நாங்க குல்பர்கா மெடிக்கல் காலேஜ் நாங்க படிச்சோம். ஒரு காலத்துல பயங்கர டிராட், பஞ்சம் வந்து எங்க மெடிக்கல் காலேஜுக்குள்ள ஒரு பெரிய கிணறு இருக்கும். இன்னைக்கு இருக்காது. அதுல தண்ணி வத்தவே வத்தாது. தண்ணீர் பஞ்சம் வந்த உடனே என்ன போடுவாங்கன்னா, எங்க ஹாஸ்டலை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நீங்களும் ஊருக்கு போகடா துரத்து விட்டுட்டு இந்த தண்ணீரை ஊர் மக்களுக்கு கொடுப்பாங்க. பல இடத்துல இருந்து வந்து அந்த தண்ணீரை எடுத்து 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 கொண்டு போவாங்க. ஒரு காலத்துல நான் சொல்றது. அதுபோல இந்த வறட்சி வருது. ராஜா இருக்க வேண்டிய இடத்துல தண்ணி தேங்கி கிடக்கு. அதான் ஆண்டவர் செய்றாரு. அந்த தண்ணீர் கொண்டு வந்து அவர் அதில் விட்டுருவார். 38 பாருங்க. வறண்டு போகும், அது விக்கிரகத்தின் தேசம். இதாங்க ரீசன். அருவருப்பான சிலைகளின் மேல் மனமயங்கி இருக்கிறார்கள். ஆகையால் காட்டு மிருகங்களும் ஓரியர்களும் அதில் குடியிருக்கும். கோட்டான்கள் அதிலே தங்கியிருக்கும். இனி என்றென்றைக்கும் அது குடியேறப்படுகிறது. தலைமுறை தலைமுறை ஒருவரும் அதில் சஞ்சரிப்பதில்லை. இது ஆண்டவர் இந்த அனிமல்ஸ் எல்லாம் கொண்டாடுறாரு. சரி, இன்னொரு காரியத்தை நான் காட்ட போறேன். செப்பனை எடுத்துக்கொள்ளுங்க. 1088 1088. இன்னொரு செட் ஆஃப் அனிமல் நம்ம பார்க்க போறோம். 2வது அதிகாரம் 14வது வசனம். இது கொஞ்சம் டீசென்டான மிருகங்கள் மாதிரி எனக்கு தெரியும். அதன் நடுவிலே மந்தைகளும் ஜாதி ஜாதியான சகல மிருகங்களும் பார்த்துக்கொள்ளும். அதிலிருந்து சிகரங்கள் மேல் நாரையும் கோட்டான்களும் ராத்தங்களும். பாத்தீங்களா, இது முதல் ஆரம்பிக்கும் போது மந்தைன்னு நம்ம பார்த்தோம். ஆனா அசுத்தமான மிருகங்கள் தான் உள்ள வந்து உட்காரு. நாரை, கோட்டான்கள், ராத்தங்கும் பல கனிகள் கூவி சத்தம். பல கனிகள் சென்னல் வழியாக
வாசற்படியிலே பால் அடிப்பிற்கும் கேதுரு மரங்கள் மச்சை திறப்பாகி போடுவார்கள். 15 இது பாலும் மிருக ஜீவன்கள் தாவரமாக போய்விட்டது. பாலும் காரணம் இங்கே ஆண்டவர் கிளீனா காமிச்சாரு. விக்கிரகங்கள் கிரகத்தை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். சரி, 1 ராஜாக்குள்ள வருகிறோம். அடுத்தவருடைய டெப்தை நம்ம பார்க்க போறோம். 1 ராஜாக்கள் 14வது அதிகாரம் 10வது வசனம். 14, 10, 1 ராஜாக்கள் வாசிப்போமா? ஆகையால் இதோ நான் எரோபாமனுடைய வீட்டிலே பொல்லாப்பை வர பண்ணி. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஆண்டவன் பொல்லாப்பு, நீ செய்த பாவத்திற்கு பொல்லாப்பை வர பண்ணி சுவர் மேல் நீர் விடும் ஒரு நாய் முதலான இராதபடி இஸ்ரேலில் அடைக்கப்பட்டுள்ள சங்காரம் பண்ணி குப்பையை கழித்து போடுகிறது போல எரோபாமனுடைய பின்னால் எல்லாரும் குப்பையை போடுற மாதிரி ஆக்கி போட்டுருங்கிறார். நாய்கள் தின்னும், பறவைகள் தின்னும், இந்த மாதிரி அவங்களுடைய சந்ததிகளை கடையா ஒரு வசனத்தை வாசி முடிக்க போயிடும். 2 ராஜாக்கள் எடுத்துக்கோங்க. 21வது அதிகாரம் 13வது வசனம். இது ஏன் அதை கடைசியா வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எருசலேமில் வருகிற ஒரு சாபம். முதல் பாபிலோனை காமிச்சவங்களுக்கு பாபிலோன்கிறது விக்கிரம் நிறைந்தது. ஆனா எருசலேமுக்குள்ளே விக்கிரம் வந்துருச்சு. அந்த சொல்லாரு, ஒரு தெருக்கு ஒரு கடவுள் இருக்காங்க, தெரு ஃபுல்லாவே கடவுளா வச்சிருக்கீங்க. 2 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 13வது வசனத்துல, எருசலேம் மேல் சமாரியாவின் மட்ட நூலையும் ஆகாப் வீட்டின் தூக்கு நூலையும் பிடிப்பேன். ஒருவன் தாளந்தை துடைப்பது போல அதை கவிழ்த்து போட்டு எருசலேமை துடைத்து விடுவேன். என்னை கோபம் ஓட்டினார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். சரி, தேவனுடைய கோபம் வருது. ஒரு ராஜா இருக்காரு, அரண்மனை இருக்குது, ஆசீர்வாதமா இருக்காங்க. ஆனா என்னைக்கு விக்கிரம் வந்துச்சோ கவுத்தி விட்டார். மகா இறக்கமும் கரவேமல்ல பிதாவே துதிக்கிறோம் ஐயா. விக்கிரகங்கள் வந்து எப்படி அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து துடைத்து போட்டதை நாங்கள் பார்த்தோம் ஐயா. இந்த மிருகங்கள் காட்டில் இருக்க வேண்டியவைகள் அரண்மனைக்குள் வந்து சாபமாக மாறினதுக்காக நன்றி. எங்கள் வீட்டிலே சமாதானம் தங்கி தாபரிக்கட்டும் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.